நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த விகடனோட சர்வே வந்திருக்கு. ரிசல்ட் வந்து நிறைய பேரை ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருக்கு ஜூனியர் விகடன் சர்வே பொறுத்த வரைக்கும். இந்த சர்வே படி மொத்தம் சாம்பிள்ஸ் வந்து 93,600 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் வந்து 400 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 500 பேருக்கு மேலே இன்வால்வ் ஆகி எடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு ஒரு தொகுதியை ஒரு 400 பேர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கலாம், எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க சொல்கிறபடி பார்த்தா இந்த ஜூனியர் விகடன் கருத்து கணிப்பு படி டிஎம்கேவோட கூட்டணி 121 சீட்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி வந்து 83 சீட்டு, தாவேகா டிவிகே வந்து 3 சீட்டு, நாம் தமிழர் 0, இழுபறி வந்து 27 கொடுத்துருக்காங்க. அது எப்படி மாறும்னு நம்ம எலெக்ஷன் டைமில் தான் பார்க்கணும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நம்மளுக்கே தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே விஜய் வந்து ஓட் கட்டராக இருக்காரு. விஜய் வரதுனால யாருக்கு லாபம்னு பார்த்தா கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் லாபம். யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா ஒரு 3 பேருக்கு நஷ்டம். எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து என்டிகே சீமானுக்கு நஷ்டம், அதே மாதிரி திருமாவளவன் 3 பேருக்கும் விஜயால் பயங்கர அடி விழுது. அது நம்ம எடப்பாடி தொகுதியை வச்சே பார்க்கலாம். எடப்பாடியில் வந்து டிவிக்கு கேண்டிடேட் கிடையாது, வேற யாரோ புது ஆளுக்கு சுயேட்சைக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுத்துருக்காரு. அந்த தொகுதியில் பார்த்தா ஏடிஎம்கேயோட ஓட்டு வந்து அந்த இவங்க கனெக்ட் பண்ண 400ல் வந்து 200க்கு மேலே எடப்பாடிக்கு இருக்குது, டிஎம்கேக்கு கம்மியாக இருக்குது. மற்ற தொகுதியெலாம் பார்த்தா ஓட்டு 3ஆக பிரியுது. டிஎம்கே ஓட்டு அப்படியே இருக்குது, அவங்களோட ஓட் பேங்க் அப்படியே இருக்குது. ஏடிஎம்கேக்கு போட ஓட்டு வந்து 2ஆக பிரியுது. இது வந்து கிளியராக தெரியுது, ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆளுகிட்டே சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து ஆட்சி மாற்றம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து 62% வந்து ஆமாம் ஆட்சி மாற்றம் வேணும்ன்ட்டு, 38% வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே படி ஓட் பெர்சன்டேஜ் வைஸாக பார்த்தா டிஎம்கே வந்து 36% எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே வந்து 33%, டிவிகே வந்து 27%, நாம் தமிழர் வந்து 3% எடுக்கிறாங்க, மற்றவர்கள்லாம் வந்து 1%. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, எதிர்கால தமிழ்நாட்டில் வந்து யார் ஒரு முக்கியமான லீடராக இருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து 47% கொடுத்துருக்காங்க, ஸ்டாலினுக்கு வந்து 24%, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 14%, சீமானுக்கு வந்து 9% கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது, இதை வச்சே நம்ம தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ விஜய் வந்து இந்த வாட்டி எலெக்ஷன் வரல, யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎம்கேக்கு வந்து 20%, ஏடிஎம்கேக்கு வந்து 27%, நாம் தமிழருக்கு வந்து 30%, பிறருக்கு வந்து 20%. இதில் கிளியராக தெரியுது நாம் தமிழர் ஓட்டு எல்லாமே இப்போ டிவிக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இந்த சர்வே படி பார்க்கும்போது டிஎம்கேவோட கூட்டணி வந்து வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரிசல்ட் வரும்ன்ட்டு நம்ம மே 4 அன்றைக்கி தான் பார்க்கணும்.